வாட்ஸ் அப் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்மளோட மதன் இருக்காப்ல. ரெண்டே பேருக்கு தான் இந்த வாட்டி ஐபிஎல்ல போட்டின்ற மாதிரி ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ஆர் அப்சல்யூட்லி டாமினேட்டிங் த லீக் லைக் நோ அதர் டீம்ஸ். ஃபீலிங் வெரி சேட் ஃபார் அவர் பங்காளி எம்ஐ. ரொம்ப கவலைக்கிடமான ஒரு இடத்துல தான் இருக்காங்க. என்ன பண்றதுனே தெரியாம ஒரு மாதிரி டிஃப்ளேட்டடா இருக்கு டீமை பாக்குறதுக்கு. யுவர் தாட்ஸ் அபவுட் த மேட்ச், தென் நம்ம டீட்டெயில்டா பேசுவோம். எனக்கு நான் பண்ணியா சொல்ல விரும்பல, பட் டக்குன்னு மைண்ட்ல ஃபுல்லா அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. ஒளியிலே தெரிவது கடப்பாறையா அப்படின்னு கடப்பாறைய போட்டு நோண்டி எடுத்துட்டாங்க. சேட்லி ஸ்பீக்கிங், என்னன்னா இவ்வளவு டேலண்ட் இருக்க டீம் எதனால பிரேக் ஆகுது நீங்களும் சொல்லுங்க. அடிக்கடிக்கு சொல்ற ஒரு விஷயம், ராக்கெட் சயின்ஸ் கூட புரிஞ்சுக்க முடியுது இந்த டீமை பிடிக்கும்னு சொல்லிட்டு. பிகாஸ் தே ஃபவுண்ட் ரைட் காம்பினேஷன் வித் குவிண்டன் டி காக். எனக்கு எதுக்கு கார்பின் பாஷியோ இல்ல இன்னொரு ஃபாரின் ஆப்ஷன்ஸோ விட்டுட்டு திருப்பி ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனிங் கூட போறாங்க. இதெல்லாம் அவங்க டெம்ப்ளேட்லேயே கிடையாது. லாஸ்டா எப்போ ரெண்டு பேர் போயிருக்காங்க, சனத் ஜெயசூர்யாவோட ஆடுறப்போ போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாட் ராங், எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல அந்த டைம்ல போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட அபிஷேக் நேர் தான் ஆடிட்டு இருந்தாரு. எனக்கு எதுக்கு ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனர் ஐடியல் பிளேயர்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக அவங்க தனீஷ் மல்லியர் மாதிரி ஒரு பிளேயர் ட்ரை பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட், ஒரு டொமஸ்டிக் பிளேயர். அவங்க யூஸ்வலா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ரோஹித் வாஸ் கேப்டன், they'll produce one talent which is extraordinary. But when Hardik Pandya was captain, they are sticking with a strong team which they like. அப்படிதான் எனக்கு தோணுது. என் பிளேஸ் என்ன சொல்றது, இப்போ அவங்களுக்கு இவங்க தேவைப்பட்டு கார்பின் பாஷை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கூட சாண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாண்டர் ஸ்பின் ஒர்க் ஆகல, அது கூட அக்ரி, அல்லா கசன் ஃபார் ரைட் மூவ். பட் ஒரு பேஸ் பவுலருக்காக கார்பின் பாஷை யூஸ் பண்ணிருக்கலாமே. ஒரு யாகாஸ் நல்லா போட்டிருப்பாரு, அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷன்ஸாவது கொண்டு வர. நீங்க தீபக் சஹர் 2 ஓவர் யூஸ் பண்ணிட்டீங்க, ரன் கொடுத்தோன்னா உங்களுக்கு திருப்பி போட முடியாது. பிகாஸ் தீபக் சஹர் பவர் பிளேயர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுன்றப்போ தெரியல ப்ரோ. தீபக் சார் ஒரு வரையில ஒரு கத்தி தான் ப்ரோ இருக்க முடியும். ரெண்டு பேரையும் ஆடுறது ரொம்ப கஷ்டம். வெரி ஃபோர்ஸ்ட். அந்த பிரஷர் அப்படியே பும்ரா ரெஃப்ளெக்ட் ஆகுது, அது அப்படியே டீம் மொரல் போகுது. திருப்பி ரோஹித் சர்மா வந்தாலும் இட் டசன்ட் சேஞ்ச் எனிதிங் ப்ரோ. அவங்க பார்ட்னர்ஷிப் நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு ஹர்திக் பாண்டியா வந்தோன்னு அப்படியே ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஆயிடுச்சு. மொராலே ரொம்ப டவுனா இருக்கு. அது அகைன் தேல் கம் பேக் டு அந்த ஏப்ரல் 23 நம்ம கூட ஆட போறாங்க. அப்பயும் அந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் இந்த மாதிரி தோக்குறது நான் மும்பையை பார்த்திருக்கேன். பட் இப்போ ரொம்ப சேடா இருக்கு. இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் அப்படி இருக்கப்போ இட் லுக்ஸ் வெரி சேட் டு மீ அண்ட் ஹோப் தே கம் பேக். அதுதான் எனக்கு தேல் கம் பேக் ப்ரோ. பட் ஆனா அந்த ஃபார்ம்ல அப்படி ரொம்ப கஷ்டம். எஸ், மிச்சல் சாண்டர் இன்ஜுரின்ற மாதிரி தான் சொன்னாரு ஹர்திக் பாண்டியா டாஸ்ல. இந்த மாதிரி ஒரு க்ரூசியல் சிச்சுவேஷன்ல நீங்க வில் ஜாக்ஸ் அட்லீஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணி வர வைக்கலாம். இல்ல வில் ஜாக்ஸ் பயங்கரமான மிஸ். வில் ஜாக்ஸ் இப்போ இவர் ஆடினார்ல, அவர் பேர் என்ன, ஷேப் ரூத்தர்ஃபோர்டுக்கு பிளேஸ்ல வில் ஜாக்ஸ் மேபி ரூத்தர்ஃபோர்ட் நல்லா தான் வித் நோ டியூ ரெஸ்பெக்ட். வில் ஜாக்ஸ் கூட இருந்தாருன்னா இன்னும் சமயம் வந்திருக்கும். ஏன்னா அவர் வாஸ் கண்டெஸ்டிங் ஃபார் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ அந்த மாதிரி பிளேயர் இல்லாதது அவங்களுக்கு பெரிய மிஸ்ன்ற மாதிரி இருக்கு. டாமினேட்டிங் ஆடுறாங்க ஒரு பஞ்சாப், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலா. எஸ், நான் சொன்ன மாதிரி ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் ஒரு லெவல் அதிகமா ஆடுறாங்க மற்ற டீம்ஸை விட, நல்லாவே தெரியுது. எங்க விட்டாங்களோ போன வருஷம் அங்க இருந்து அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கு. அஃப்கோர்ஸ் கிரிக்கெட் ஆர் எனி அதர் ஸ்போர்ட் கான்ஃபிடன்ஸ் ட்ரிவன் கேம், அது நல்லாவே தெரியுது. இந்த ரெண்டு டீம்ஸும் ரொம்ப ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். மும்பையை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டி காக் ஒரு ஃப்ரெஷ் பிரெத் ஆஃப் ஏர்ன்ற மாதிரி சூப்பர்பா ஆடினாரு. எக்ஸலண்ட் நாக். அவருக்கு எந்த பேகேஜும் கிடையாது மைண்ட்ல, ரொம்ப ஃப்ரீ மைண்டா ஆடினாரு. என்ன சொல்றது, அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி போயிட்டு திரும்ப அவர் எப்படின்னா கிரிக்கெட்டே கிவ் அப் பண்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு திரும்ப ஆடுறதுனால அவர் ரொம்ப ஃப்ரீயா ஆடுறாரு, நல்லா தெரியுது. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ப்ரீவியஸ் லாஸ் எல்லாம் அவர் அஃபெக்ட் பண்ணல. அண்ட் நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, நம்ம சீசனுக்கு முன்னாடி ப்ரிவியூ பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா, ரயன் ரிக்கில்டனை உட்கார வச்சுட்டு குவிண்டன் டி காக் அண்ட் ரோஹித் சர்மாவோட தான் எம்ஐ போவாங்க. குவிண்டன் டி காக் எம்ஐக்கு ஆடும் போதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் 2 டைட்டில்ஸ் குவிண்டன் டி காக் இருக்கும்போது தான் 2019 and 20 அடிச்சாங்க. அட்லீஸ்ட் ஒரு லக்கி சாமா கன்சிடர் பண்ணியாவது அவங்க ரிக்கில்டனுக்கு முன்னாடி குவிண்டன் டி காக் ப்ரிஃபர் பண்ணுவாங்க நான் நினைச்சேன். பட் தே ஹேட் அதர் தாட்ஸ்ன்ற மாதிரி ரயன் ரிக்கில்டனை தான் பேக் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு என்னையாடா டிராப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வான்கடே மாதிரி ஒரு விக்கெட்ல குவிண்டன் டி காக் எவ்வளோ லீத்தலா இருக்க முடியும்னு இன்னைக்கு காமிச்சாப்ல. ஹி வாஸ் பிளேயிங் ஆன் அ டிஃபரெண்ட் சர்ஃபேஸ்ன்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ ஐ லைக் திஸ் மூவ் ஆஃப் நமன்தீர் அட் நம்பர் 4 டாப் ஆஃப் த ஆர்டர்ல. ரொம்ப நல்ல ஒரு மூவா எனக்கு தெரியுது. அவர் ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நமன்தீர் அவரோட கரியரை மும்பை இந்தியன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பர் 3 பேட்ஸ்மேனா ஸ்டார்ட் பண்ணாரு. பவர் பிளேல சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்தாரு. 300 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிக்கிட்டு இருந்தாரு. அவர் ஒரு ஃபினிஷர் ரோல் மாதிரி இறக்கி அங்கேயும் டீசெண்டா பண்றாரு. பட் ஐ திங்க்
திலக் வர்மா நம்ம வேர்ல்டு கப்லயே பார்த்தோம். ஏர்லி விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாரு ப்ரோ அவரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டவுன் 4 டவுன் வந்ததுல இருந்து பேட்டை விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்ல இருந்தா திலக் வர்மா டெஃபினட்டா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். தட் பீங் செட் இன்னைக்கு ஹர்திக் பாண்டியாக்கு முன்னாடி திலக் வர்மா வந்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. சொல்லுங்க உங்க தாட்ஸ். அதான் ப்ரோ. சரி, அகைன் அத என்னடா பழச கலர்றான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. தேர் மிஸ்ஸிங் ஒன் பர்சன் விச் இஸ் பொலாட். அந்த பொலாட் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு விஷயத்த எங்கெங்கயோ வச்சு ட்ரை பண்ண போறாங்க. எனக்கு 2 பிளேயர் வேணும், 3 பிளேயர் வேணும் அப்படின்னு வச்சு ட்ரை பண்ணி ஹர்திக் பாண்டியா இந்த இடத்துல இறங்குறது வந்து ஸ்பின் அட்டாக் பண்ணலான்னு வரலாம். பட் சி திலக் வர்மாவும் லோ ஆன் கான்பிடன்ஸ். சோ அந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. சோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் வேணும்னு சொல்லிட்டு இவரு எனக்கு செர்ஃபன் கொடுத்துருப்பாரு திலக் வர்மா முன்னாடி. பிகாஸ் அவர் போன மேட்ச் இதே கிரவுண்ட்ல வந்து 9 6 என்னமோ அடிச்சாருன்னு சொல்லிட்டு அந்த அந்த மைண்ட் செட் ரொம்ப இதுவாகுது. தெர் நீட் சம் ஹங்கர் விக்டரி அப்படின்னு தோணுது. அண்ட் அந்த பொலாட் மாதிரி ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. அவர் இது பண்ணி டிம் டேவிட் எடுத்து அப்புறம் டிஸ்டன்ஸ் சப்ஸ் எடுத்து இப்ப நான் சொல்றேன் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் மேபி யாராவது ஞாபகம் எல்லாம் சொல்லுங்க. மும்பை வச்சிருந்த பிளேயர்ஸ் டிஸ்டன்ஸ் சப்ஸ், டிபல் பிரேவிஸ், டிம் டேவிட் இவங்க 3 பேர் வச்சிருந்தாங்க அலாங் வித் ரொமரி ஷெப்பர்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுக்கிட்டு எப்படி எப்படியோ பண்ணலான்னு பார்த்து மேனேஜ்மெண்ட் மார்க் பவுச்சர் நிறைய விஷயம் இன்சைட் அவுட் எல்லாம் நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் தே couldn't able to find the டீம் யூனிட்டி அப்படின்ற விஷயம் கிளியரா தெரியுது. டீம் யூனிட்டி அந்த யுனானிமஸா ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்களோ. பிகாஸ் எனக்கு ஐ மீன் நான் வந்து அவுட் சைடர் தான். இப்ப எல்லாரும் அர்ஜுன் ப்ரோவும் அவுட் சைட் தான், யாரும் இன்சைட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்க போறது இல்லை. பட் எனக்கு என்ன தோணுன்னா ஒரு யுனானிமஸா டீம் விளையாட மாட்டேங்கிறாங்களோ. சம்திங் விச் இஸ் பேக்கிங் தேம். இந்த மாதிரி வந்து நீ பண்ற அப்ரோச் கரெக்டா, நான் பண்ற அப்ரோச் கரெக்டா, இல்ல நீ பண்றதே பண்ணு, நான் உன் சொல்றதை கேட்கறோம், அந்த மாதிரி இருக்கு. பட் வென் ரோஹித் சர்மா இஸ் ஆன் த ஃபீல்ட், அவரு 2022 நினைக்கிறேன் 22 24 ஏதோ 22ல ஆகாஷ் மத்வால ரொம்ப ஒஸ்ட் பவுலிங் வச்சு செமிஃபைனல் போனார் ப்ரோ. நல்ல ஞாபகம் இருக்கு. ரொம்பவும் ஒஸ்டான பவுலிங் அட்டாக்ல கேம் தான் தோற்றாங்க. பட் ரோஹித் சர்மா ஆடுறப்போ ஃபீல்ட் இருக்கப்போ சம்திங் விச் கிவ் டிஃபரன்ஸ் வைப் டு த பிளேயர். பட் ஹர்திக் பாண்டியா வந்து அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணிடுறாரு கேம். இப்ப நம்மளா கிரிக்கெட் விளையாட எப்படி இருக்கா, நானு தெரியல எப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆட நான் பார்த்ததில்ல. பட் நான் சொல்றேன் ஜஸ்ட் ஒரு லோக்கல் டோர்னமெண்ட்டோ ஆனப்போ அந்த ரெஃப்ளெக்ஷன்ஸ் தெரியும். அந்த ஒரு ஃபயரோ ஹங்கரோ இல்ல ஸ்டே செய்யற பாத்தீங்களா, அந்த கேட்ச புடிச்சிட்டு எப்படி அதுவும் அந்த பண்ண கேட்ச் ப்ரோ. நான் நினைச்சேன் மறுபடியும் கைகே உடச்சிக்கு போறியா. சி நான் அகைன் நான் வந்து ஜிங்ஸ் பண்ண விரும்பல. ஐ பேட்லி நீட் ஸ்ரேயஸ் ஐயர் as T20 வேர்ல்ட் கப் கேப்டன் ஃபார் 2028 ஆஸ்திரேலியா. இதை நான் வந்து பின் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த வீடியோ. கண்டிப்பா இஸ் கோயிங் டு டூன்னு எனக்கு தோணுது. தயவு செய்து அந்த மனுஷனுக்கு கேப்டன்சி கொடுங்க, இஸ் நம்பர் 4 கொடுங்க. புல் ஷாட் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், நீங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இப்படி சும்மா நக்கெல்லாம் நிக்கிறாரு. சி இட்ஸ் நாட் அபவுட் த ஆட்டிடியூட், இட்ஸ் அபவுட் த கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம். லைக் நிறைய பேர் பண்றப்போ சும்மா வேணும்னே நெக்கலா பண்ற மாதிரி இருக்கும். பட் அவர் அப்படி பண்ணல. உண்மையிலேயே வந்து இஸ் வெரி டவுன் டு எர்த் அண்ட் இஸ் ஷோயிங் வாட் எவர் ஹி கேன் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மச் இம்ப்ரூவ்ட் பேட்டர். அந்த இன்ஜுரி 2018லயே கம்பீர் கிட்ட இருந்து கேப்டன்சி வாங்கி டிசி கேப்டன் பண்ணி கொண்டு வந்தார் அவர் மனுஷன். ஸோ சொல்லவே முடியாது. இல்ல நீங்க சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸ்ல எனக்குமே ஒரு டீமா ஜெல் ஆகி ஒரு ஃபயரோட ஆடுற மாதிரி தெரியல ப்ரோ. எல்லாம் ஒரு 11 இண்டிவிஜுவல்ஸ் தனித்தனியா ஆடுற மாதிரி இருக்கு. அண்ட் இன்னொரு பெரிய வரிங் ஃபேக்டர்னா பும்ரா வந்து எக்கனாமிக்கலா போடுறாரு, பட் விக்கெட்ஸ் எடுக்க மாட்டாரு, விக்கெட்லெஸ்ஸா இருக்காரு. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா இன்னும் விக்கெட்டே எடுக்கல. அது வந்து பும்ரா மாதிரி ஒரு எக்ஸ் ஃபேக்டர் போலருக்கு அது ஒரு பெரிய விஷயம். அதனால கூட இன்னும் இப்போ பும்ராவை தவிர்த்து மற்ற போலிங் அட்டாக் பார்த்தா ரொம்ப சுமாரா தெரியுறாங்க. இப்போ நம்ம கடப்பாரன்னு சொல்லிட்டு இருந்தோம், பட் யாருமே டெலிவர் பண்ண மாட்டேன்றாங்க. ஃபீல்டிங் ரொம்ப சுமாரா பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கிரவுண்ட்ல என்ன ஆச்சுன்னு தெரியல. யுஸ்வேந்திர சஹல் ஒரு கேட்ச் விட்டாரு, கைக்கு வந்தது, கண்ணை மறைச்சாரு. அப்புறம் ஸ்டாய்னிஸ் ஒரு கேட்ச் அப்படிதான் பாலே தெரியல அப்படின்னாரு. அப்புறம் அல்லா கசன்ஃபர் ஃபீல்டுல வந்து பக்கத்திலே பால் போகுது, அவர் அப்படியே மூவ் பண்ணாமன்னு எனக்கு பாலே தெரியல அப்படின்னாரு. கடைசியா நமன்தீர் ஒரு கேட்ச் விட்டாரு. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ராங் வித் லைட்ஸ். வான்கடையில இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல. இன்னைக்கு ரொம்ப வியர்டா என்னமோ எல்லாருமே பாலே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் யா கிரெடிட்ஸ் நம்ம வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு கொடுக்கணும் ப்ரோ. அவங்க வந்து 220 210 200 கிராஸ் பண்ணா கூட அவங்க எல்லாம் பயப்படவே மாட்டாங்க. அது ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு பதட்டமே தெரிய மாட்டேங்குது. அவங்க சேஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா சேஸ் பண்றாங்க. பிரப்சிம்ரன் சிங் அவர் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் ப்ரோ. அவரு பிரப்சிம்ரன் சிங் எனக்கு என்னவோ அவர் வந்து நம்ம இந்தியன் செட்டப்ல வந்து அவருக்கு அந்த ஒரு ஸ்டார் குவாலிட்டி எல்லாம் இல்ல. அவரை பார்த்தா ஒரு ஸ்டார் பிளேயர் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே எலகண்டா இருக்காது அவர் ஆடுறது. ஆனா அண்டர் த ரேடார் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காரு சீசன் ஆஃப்டர் சீசன். பஞ்சாபுக்கு எத்தனை சீசன் அவர் கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காரு தெரியுமா? சோ இந்த மாதிரி இப்ப பிரியான்ஷ் ஆரியா இந்த சீசன் இன்னும் ஃபயர் பண்ணல, கொஞ்சம் ஸ்டார்ட்ஸ் தான் கொடுக்குறாரு. பயங்கரமா ஒரு ஃபயர் பண்ண ஆரம்பிச்சாருன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. சஷாங்க் சிங் மாதிரி ஒரு போலர் வந்து சடனா பால் போடுறாரு, விக்கெட் எடுக்கிறாரு. சோ திங்ஸ் ஆர் லுக்கிங் ரியலி ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப அன்ஸ்டாப்பபிள் டீமா தான் தெரியுறாங்க. yet to lose a game in this IPL. நீங்க ஒருத்தரை மாதிரிங்க அர்ஷ்தீப் சிங் இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ல
அண்ட் இந்த மாதிரி ஒரு விக்கெட் இருக்கப்போ அந்த பேட்டிங் லைனுக்கு எதிராக 4 ஓவர் 22 போறது வந்து எவ்வளவு கஷ்டமான விஷயம். 3 விக்கெட் 3 விக்கெட் சாரி, எவ்வளவு சூப்பரா ஆகாஷ்லாம் நெயில் பண்றாரு. என்ன சொல்றது, அந்த கான்பிடன்ஸ் தான் சொல்றது. See, ஒரு டீமுக்கு எப்ப கான்பிடன்ஸ் வரும்னா we are going to same level சொல்றதா ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸ் ஃபார் டீம். ஸோ அந்த பஞ்சாபுக்கு இது வரைக்கும் இந்த மொத்த கஷ்டமே என்ன, ஒரு வாட்டி ரீடைன் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வாட்டி அந்த பிளேயர் மொத்தமா வந்து ஸ்வாப் பண்ணிட்டு ஆக்ஷன்ல வந்துட்டு ஜாலியா பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்றதா அவங்களோட இது வரைக்கும் இந்த ட்ரோலே. பட் இந்த வாட்டி தே ஒர்க் ரியலி ஹார்ட். செய்யற ஒரு வின்னிங் கேப்டனை எடுத்துட்டு அந்த கோர் அப்படியே மெயின்டைன் பண்ணி நல்ல டேலண்ட்ஸை பேக் பண்ணிருக்காங்க. இங்க யாருமே சூப்பர் ஸ்டார் பிளேயர் இல்லை. அங்க வந்து ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் தூக்குனாங்க, ஜாஸ் இங்கிலீஷை மட்டும் எடுத்தாங்க பிகாஸ் ஆஃப் அன்அவைலபிலிட்டி. அதை எடுத்துட்டு கூப்பர் கான்லி மாதிரி ஒரு பிளேயர் தூக்கி ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க, விச் இஸ் அப்கிரேட். இப்ப நெக்ஸ்ட் இயர் அவர் வந்து பவுலிங் கூட போடுவார். சோ எல்லாமே வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கான டீம் ரெடி பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கு, எக்ஸப்ட் யஸ்வந்தர் சஹல். சஹல் வந்து கொஞ்சம் ஏஜ்டு, பட் அதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே தே ஆர் எங்கேஜ். நீங்க ஜேவியர் பாலட் பாருங்க, வைஷாக் அஜயகுமார் பாருங்க, மேபி அவங்க திருப்பி கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆகலாம், அது வேற விஷயம். பட் த கெப்பாசிட்டி ஆஃப் தீஸ் பிளேயர்ஸ் is looking ahead. For next 5 years மாதிரி டீம் ரெடி பண்ணி வச்சாங்க. They'll have big headache in mega auctions, that's for sure. But at least they made the team which is quality for next 5 years. அந்த விஷயத்தை கத்துக்கிட்டு அதை நான் ஹோல்ட் பண்றேன். ரிக்கி பாண்டிங் பண்ணது வந்து we have to give credits to ரிக்கி பாண்டிங், ஸ்ரேயஸ் ஐயர் and the co. ஜேம்ஸ் ஹோப்ஸ் அங்க இருக்காரு நினைக்கிறேன், பவுலிங் கோச் நினைக்கிறேன், நாட் ராங். சோ அந்த மாதிரி ஒரு டீம் வச்சுக்கிட்டு கரெக்டா ஒரு எனக்கு இதாவது இந்த ஓடுற குதிரை மேல பஞ்சாயத்து கட்டுற சொல்லுவாங்க பாத்தீங்களா. நான் அகைன் கம்பேர் பண்ண விரும்பல. நம்ம எப்படி ஈஸ்வர பாண்டியாலாம் யூஸ் பண்ணோம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன கேரக்டர். சூப்பர் ஸ்டார் பிளேயர், நீ சேவியர் பாலட்டா, நீ வந்து பும்ரா கிடையாது, பட் உன்னோட வேலை இதுதான், இந்த மாதிரி எக்ஸிகியூஷன் போறப்ப இப்படி போடணும். ஹர்ஷ்தீப் சிங் உன்னோட ரோல் இதுதான், நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இவ்வளவுதான் லிமிட், இந்த லிமிட்ல நீங்க பண்ணா போதும். இது தப்பா போனாலும் பிரச்சனை இல்லை, நான் எனக்கு பேக்கப் ஆப்ஷன் இருக்கு. யுஸ்வேந்திர சஹல் இந்த வாட்டி நல்லா போல 45 கொடுத்துறாரு, பட் தே பிரிங் சஷாந்த் சிங், சாயின்ஸ் கொண்டு வரல, ஏன்னா அடிச்சிருவாங்கன்னு தெரியும். சோ அந்த பிளான் பயங்கரமா இருக்கு, அது கிளியரா தெரியுது எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு பாரு. சோ இந்த கோயிங் கெட், பட் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப் எப்ப நடக்கும். பட் ரொம்ப லாஸ்ட் நடக்குது, ஒரு விர்ச்சுவல் செமிஃபைனல் மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சோ தே ஆர் கோயிங் வெரி ஸ்ட்ராங், ரெண்டு பேருமே சொல்றேன், பாப்போம். எஸ், ஆல்சோ பஞ்சாப் இன்னைக்கு வந்து யுஸ்வேந்திர சஹலுக்கு ஒரு ஆஃப் டே போட்டு பொழந்துட்டாங்க. இருந்தாலுமே தே ஆர் பெர்ஃபார்மிங் சோ வெல். அண்ட் ஜேவியர் பாட்லர், நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு பெரிய நேம் இல்ல, பட் அவர் என்ன முடியுமோ அதுல வந்து கான்ட்ரிபியூட் பண்றாரு ப்ரோ. ஃபீல்டிங்ல கேச்சஸ் எல்லாம் வந்து அந்த லீப் எல்லாம் பண்ணி பிடிக்கிறாரு பாருங்க, எக்ஸ்ட்ராடனரி. அந்த அந்த பஞ்சாப் கிங்ஸ் யூனிட் உள்ள நல்லா ஒரு ஜெல்லா இருக்காரு. பஞ்சாப் லுக்கிங் வெரி ஸ்ட்ராங். பார்க்கணும் போக போக என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எதுவும் இல்லாம இந்த டீமோடய போனாங்கன்னா ஐ திங்க் கண்டிப்பா டாப் 2 ஃபினிஷ் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவும் ஃபார்ம்ல இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு வரி பண்றதுக்கு. டீமாவே இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப பிளாட்டா இருக்கு ப்ரோ. ஒரு ஃபைட்டே காட்ட மாட்டாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. would you be நீங்க ஒரு எம்ஐ மேனேஜ்மெண்ட் ஒரு எம்ஐ ஓனரா இருந்தா would you be thinking about a change of captaincy? அது பெரிய ஈகோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் டு பி ஹானஸ்ட், நீங்க யார்கிட்ட கொடுப்பீங்க? இல்ல, நான் இந்த சீசனை பத்தி பேசல. கோயிங் அஹெட் இன்னும் ஒரு சீசன் டெஃபினட்டா ஹர்திக் பாண்டியா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெகா ஆக்ஷன் போறப்போ இன்னும் ஒர்க் ஆகல, இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மெகா ஆக்ஷன்ல do you think they will think about a new captain? That was my question. Definitely. See, the problem is they can't go with Bumrah captaincy. They can't go with Suryakumar Yadav captaincy because he's 35+. சோ அவங்களுக்கு இப்ப கேப்டன்சி ஆப்ஷன் பாக்குறப்போ இப்போதைக்கு பெருசா யாரும் கிடையாது. இவங்க இந்த 5 பேர் திலக் வர்மா மேபி யூஸ் பண்ணலாம், பட் அவரும் லோ ஆன் கான்பிடன்ஸ். எப்போ வந்து கேப்டன்சி உங்களுக்கு ஹை அண்ட் கான்பிடன்ஸ் கொடுக்கணும், when you are in go. அவங்க மும்பை இந்தியன்ஸோட கோலே என்னன்னா இந்தியன் டீமுக்கு கேப்டனா இருக்கவன் என் டீமுக்கு கேப்டனா அப்படின்னு. தோனி இருந்தப்பயே they tried, பட் அவங்களால முடியல பிகாஸ் ரோஹித் சர்மா அப்போ செகண்ட் டேடால இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வாஸ் கேப்டன். சோ அந்த மாதிரி மெட்டீரியல் பாக்குறவங்க இட் வாஸ் வெரி டஃப் for the team to choose captaincy on this days. பட் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியால தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லி. அதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன், அது நான் முட்டு கொடுக்க விரும்பவே இல்லை. பிகாஸ் அவரு பண்ற டீம் காம்பினேஷன்ஸ் எல்லாமே யார் டிசிஷன் தெரியல. பை த வே அவர் வந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறப்போ ஜிடில இப்படி பண்ணல ப்ரோ. ஜிடில பேசிக்கிட்டே இருப்பாரு ப்ரோ நேகா கிட்ட, இப்ப எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு ப்ரோ, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஜிடி ப்ரோ, அதான் சொல்றேன், ஜிடில தேர் வாஸ் ஆஷிஷ் நெஹ்ரா ப்ரோ. அதுதான் இங்க பேச. அண்ட் ஆல்சோ ஜிடில வந்து he was only managing youngsters. ஒரு புது டீம், நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. வேர் ஹர்திக் பாண்டியா had a voice, people will listen to him. ஒரு கமாண்ட் இருந்தது. இப்போ எம்ஐ இஸ் ஃபுல் ஆஃப் சூப்பர் ஸ்டார்ஸ். அதே மாதிரி இப்போ ஹர்திக் பாண்டியா சொன்னா அந்த வாய்ஸ் அந்த கமாண்ட் இருக்குமான்றது தான் பிரச்சனை. மேபி he is not able to communicate like how he communicated in GT. And there was also a certain Ashish Nehra there who helped Hardik Pandya with inputs, field changes. இது மாதிரி நிறைய விஷயம் இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருந்தார். ஒரு ஃபுட்பால் மேனேஜர் மாதிரி ஆஷிஷ் நெஹ்ரா ஃபீல்டுல நடக்கும்போது இங்க இருந்து அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு என்ன பண்ணலான்ட்டு. எம்ஐல ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ஹேப்பனிங்.
பட் அது இது வந்து ஹர்திக் பாண்டியா பிளேயராவும் பயங்கரமா அஃபெக்ட் ஆகுது. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அடுத்த ஹை லெவல் நான் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கிறப்போ we don't have another அதர் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பாக்குறப்போ we need someone like ஹர்திக் பாண்டியா in high on confidence like moving to 2027 World Cup. ரொம்ப ஹார்டெல்லாம் யோசிக்கல. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேப்டன்சி இஃப் ஹி ஸ்டெப்ஸ் டவுன் who will be next captain, அதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அந்த கொஸ்டின் மார்க் ஆன்சர் இல்லனால ஹர்திக் பாண்டியா தான் போவாங்க. மேபி நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன்ல யாராவது ஒரு யங்ஸ்டரை க்ரூம் பண்ணலாம். எங்க நம்ம குட்டி ரோஹித்தை தூக்குவாங்கன்னு பயமா இருக்கு. பார்க்கலாம். I don't think CSK is going to let go of Ayush Matre. He'll be one of the retained players for sure. எனிவே அது தனி டிபார்ட்மெண்ட், அப்புறம் பேசுவோம். ஸோ பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கோயிங் ராங் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் ஆர் நியூட்ரல் ஃபேன்ஸ் யாரா இருந்தாலும் உங்களோட தாட்ஸ் அபவுட் மும்பை இந்தியன்ஸ். ஒரு இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸ், தே ஆர் சிங்கிங் டவுன். இட் இஸ் நாட் லைக் தே டோன்ட் ஹாவ் அ டீம். இப்போ போன வருஷம் சிஎஸ்கே எல்லாம் வந்து அந்த அடி வாங்கினாங்கன்னா தே டென்ட் ஹாவ் அ டீம். நம்மளே ஒத்துக்கிட்டோம் டீமே இல்ல அப்படின்ட்டு. பட் எம்ஐ ஹேஸ் அ டீம். ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டடட் லைன் அப் இருக்கும்போது ஏன் அப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றத கொஸ்டின் மார்க். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஆல்வேஸ் அ பிளஷர் டாக்கிங் டு மதன். See you soon in another video. Tada.